வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம கௌதம் ப்ரோ வந்திருக்காரு. அவரும் பாவம், அவரையும் கொண்டு வந்து இந்த மெயில் லூப்புக்குள்ள மாட்டி விட்டுட்டேன். இது வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாரு, வரவும் போறோம்னா இடத்துல வந்து மல்டிபிள் டைம் லைன்ல சொறி விட்டு ஓடி போயிருவாரு ஒரு பக்கம். எல்லாருக்கும் யோ இன்னையா இது ஒன்ன பார்க்கலாம்னு வந்தா ஏதோ ஒரு டைம் லைன்ல எடுத்துன்னு போய் விட்டு போற அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னை பார்க்க வர நண்பர்கள்லாம் இப்போ எனக்காக என்ன மாதிரியான ஹெல்ப்லாம் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயில் படிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. அடுத்து நான் போஸ்ட் ஆஃபீஸ்ல எப்படி போஸ்ட் போடுறதுங்கிறத கூட இனிஷியேட் பண்ணலான்னு பாக்குறேன். உங்கள் ரிவ்யூஸை நீங்களே ஹேண்ட் கிராஃப்டடா பிரிண்டடா வந்து என் வீட்டு அட்ரஸ்க்கு மெயில் அனுப்புறீங்க. டைம் இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அடா பாவி, மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் லெட்டர்லாம் எடுத்து ரிவ்யூ படிக்க போறேன். இது எப்படின்னா ஜிபி முத்துவோட டெக் வெர்ஷன். கரெக்ட். ஆமா, அந்த மாதிரி போயிடலாம். சரி ஓகேங்க. சாம்சங் டிஸ்பிளே அப்படிங்கறத தான் சப்ஜெக்டா போட்டிருக்காரு ரிச்சார்ட் ஸ்வரூப் அப்படிங்கிற நண்பரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, சிவா ப்ரோ நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்றது சொல்லியிருக்காரு. நோக்கியா 1200, லூமியா 1020, எல்ஜியில் வந்து T300, ஐஃபோன் 3, 4, 6s, சோனி வாக்மேன் எடிஷன் டிப்போ, கேலக்ஸி கிராண்ட் 2 இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். ஐ எம் யூசிங் சாம்சங் M51 ஃபார் த பாஸ்ட் 5 years. 5 years. ஆனா இதுல 5 yearsன்னு சொன்னதோட ஹைலைட் என்ன தெரியுமா? 1AI 4.1. ஆமா, 1AI 4 வந்து பயங்கரமான ஒரு S10 எல்லாம் கூட 1AI 4 தான் இருக்கும். கிரேசியா இருக்கும். அப்பலாம் .1 .5 வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிற வெர்ஷன்ஸ் ஆஃப். இப்பலாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல என்னால பார்க்க முடியல ப்ரோ. அதாவது ஃபீச்சர் சூப்பரா வருது. 1AI 7ல ஃபீச்சர் நல்லா இருக்கு. 1AI 8லயும் பாத்தீங்கன்னா அனிமேஷன் இந்த மாதிரி ஸ்கேலிங்லாம் செமையா இருக்கு. ஆனா இந்த 4.1லாம் கொஞ்சம் கரெக்டான ஸ்பாட்ஸ் ஆஃப் 1UI. ஓகே, சோ ஹாப்பி பர்ஃபார்மன்ஸ் மிட் ரேஞ்சில ஃப்ரம் தி பட் தி பிகினிங் மாஸா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேட்டரி மான்ஸ்டர் ஸ்டில் 2 days வித் யூடியூபா மெட்டா ஆப்ஸ் ஏர்டெல் 4G. ஆமா, அதுல வந்து M51 ல லைட்டா 5G ஆன் பண்ணீங்கன்னா போயிடும். 730G இல்ல சொல்றேன் இல்ல 5G வந்திருந்ததுன்னா உங்க கதை மாறிக்கிட்டே இருந்து ட்ரெயின் ஆயிரும். ஆடினே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மாறினே இருப்பேன் அப்படின்னு மாறி காலி பண்ணி விட்டுரும். ஆமா, டிஸ்பிளே கான்ட்ராஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்புறம் கேமரா கலரு கிளியர், அதான் அட்டாச் வித் ஃபைல்னு போட்டிருக்காரு. ஃபார் ஆடியோ ஐ எம் யூசிங் KZ காஸ்டர். சூப்பர், அது வேற லெவல் தான் இருக்கும் bro. அது வித் USB-C அடாப்டர், சவுண்ட் கிரேசியா இருக்கு. கண்டிப்பா. ஒன்லி டிராபேக் வந்து 128GB மட்டும் தாங்க. ஐ எம் பிளானிங் டு அப்கிரேட் வித் Samsung only. Kindly suggest me a phone with camera, performance, daily task, videography. A56 30,000 ரூபாய் கார்ப்பரேட்ல இருக்கு. 256GB 32,000 கார்ப்பரேட்ல இருக்கு. 25% கூப்பன் கோட் வச்சிருக்காங்க கார்ப்பரேட்ல. A சீரிஸ் இதுதான் கூப்பன் கோடு. நீங்க கார்ப்பரேட்ல போட்டீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குதுங்க. A56 856 1256 32,000. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா, இப்போ சொன்ன மாதிரி 256 போயிடுங்க. 1256 32 கிடைக்குதுங்க. 6 வருஷம் அப்டேட் ப்ரோக்ராம் இருக்கு. ஆமா, அப்போ நீங்க அடுத்த ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அப்டேட்டே வந்து தெர்மல்ஸுமே இதுல ரொம்ப நல்லா இருக்குங்க. A56 இந்த வருஷம் நல்லா பண்ணிட்டான் போன. மக்களே, நீங்க யாராவது A56 யூஸ் பண்ணா தயவு செய்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாம்சங் கார்ப்பரேட்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகுங்க. கூகுள் பண்ணீங்கன்னா அதை உள்ள போயிட்டு உங்க ஆஃபீஸ் இமெயில் ஐடி போட்டு பாருங்க எலிஜிபிள் இருக்கா அப்படின்ட்டு. நீங்க போட்டீங்கன்னா உங்க கம்பெனிக்கோட இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ள ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு இந்த ஆஃபர் இல்லாம அடிஷனல் ஆஃபர்ஸுமே கிடைக்கும். உங்களுக்கு நார்மல் ஸ்டோரோட டிஃபால்ட்டாவே MRP இதுல கம்மியா தான் இருக்கும் பிரைஸ். பிளஸ் உங்களுக்கு அடிஷனல் கார்டு ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும். A56 நான் இப்போ அந்த ஆஃபர் சொன்னல, உங்களுக்கு 8,000 rupees ADLD ஃப்ரீங்க அந்த போனுக்கும். ஒரு வருஷத்துல போனை உடச்சு புது போன் கூட வாங்கிக்கலாம். செம்ம அட்வான்டேஜ். அதெல்லாம் இதெல்லாம் நியாயமா? கேஸ்லெஸ்ஸா யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் அழகா அந்த இது வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் நியாயமான்ற. சரி, இவர் சாம்பிள காட்டுறதுக்காக மட்டும் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ஏன்னா இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்மட்ஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா லென்ஸை தொடைக்காம எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. அடுத்த போட்டோல பாருங்க, லென்ஸை தொடச்சு எடுத்த அப்புறம் இருக்குங்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. சரியான கான்ட்ராஸ்ட், சரியான கலர்ஸ். இது வந்து லைட்டா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சைடுல வந்து அந்த கை அச்சு மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு, அந்த மாதிரி ஏதோ இருந்திருக்கு. ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போடு சூப்பரா இருக்கு. திஸ் இஸ் வால்பேப்பர். இதெல்லாம் M51 சொன்னா நல்ல ஒரு வால்பேப்பர். சாம்சங் நம்ப மாட்டான். சாம்சங் என்னைக்கு நம்பி இருக்கிறான் அவன், நம்மள நம்பவே மாட்டான் இன்னை வரைக்கும். இது வந்து சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. வால்பேப்பரா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். வேற லெவலு. அடுத்த இமேஜ் இது ஏதோ ஒரு நல்ல ஜாலியா போயிருக்காரு மாதிரி. அப்புறம் இது இன்னும் கூட 78% பேட்டரி இருக்கு. மொபைல் டேட்டா ஆனு, ஏர்டெல்லு, கால்ஸ் ஏர்டெல், டெக்ஸ்ட் மெசேஜ் ஏர்டெல், 2 ஏர்டெல் சிம் போட்டு. ஆமா, அது என்ன 2 ஏர்டெல் சிம்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வச்சிருப்பாரு மேபி ஏதாச்சும். ஒரு இது வந்து சும்மா பர்சனல் நம்பர், ஒரு இது வந்து எல்லாரும் கொடுக்குற மாதிரி நம்பர். ஓகே, சோ ஆண்ட்ராய்ட் 12 1UI 4.1ங்கறத மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த பிளர், இந்த விசிபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் டிசேபிள் பண்ணி வச்சாலே நல்லா இருக்கு. அத அவர் சஜஸ்ட் பண்ணி நல்லா நிக்கும்ல. பிளர்னா ஜிபி லோட் இல்ல. ஆமா, அதை டிசேபிள் பண்ணா நல்லா இருக்குனாரு. இங்க பாருங்க, லாஸ்ட் அப்டேட் அது. ஆமா, லாஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்டேட் அப்படின்னு போட்டு 10th June of 2024. செக்யூரிட்டி பேட்ச் 1st May 2024. வா போடு. குரங்கு ப்ரோ இருக்காரு. ஆமா, பரவாயில்லையே, மேக்ரோலாம் ட்ரை பண்ணியிருக்காரு.
ஸோ சூப்பரா இருக்கு. கலர்ஸ் தான் அந்த டைம்ல ஸ்னாப்டிராகன் அந்த டைமோட இது வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸிங் செமையா இருக்குது. அது ஒரு காலம், அது ஒரு காலம். சூப்பரு. ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து இந்த கன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு நாங்க சொன்னது என்னன்னா A56ங்க கார்பரேட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இமெயில் இல்லை அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கூட செக் பண்ணி பாருங்க. அழகா வாங்கிட்டு போயிடலாம். உங்களுக்கு சரியான சேவிங்ஸ். 25% ஆஃபர் போயிட்டு இருக்கு இப்போ. அப்படியே என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ X7 Pro SOT அண்ட் கேமரா சாம்பிள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஹை சோ ப்ரோ, ஐ எம் யூசிங் X7 Pro. I gave data about this in YouTube comment section and you posted it. Now I just wanted to share the SOT screenshot. As I said in the comment section, I get 9 hours. Here is my usage below. இல்ல நான் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தேன். நீங்கலாம் பொளந்து எழுதிட்டீங்க. இப்போ அடுத்த ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க. கண்டிப்பா உறுதி. பேட்டரி மகான். ஏன்னா நாங்க யூஸ் பண்ணதுக்கே அநியமா இருந்தது. எனக்குலாம் 2 நாளைக்கு மேல ஒரு போன் வந்து உசுரோட சுத்திட்டு இருந்தது 6 மணி நேரம் SOT-யோட. அவ்வளவு ஆப்ஸ் போட்டு எனக்கு அது வந்து ஆச்சரியமா இருந்தது. SRK எல்லாம் வந்து புகழாரமா புகழ்ந்து தள்ளிட்டான். ஆமா, ஏன்னா அவர் ஹாட்ஸ்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாரு. அதுக்கே 2 நாள் நின்னுச்சான். எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. மொத்தம் அப்ப கௌதம் ப்ரோ வந்து நான் இதை சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த டெம்ப்ளேட் தான். ஆடினே இருப்பேன் அந்த மாதிரி தான். நான் வந்து உயிரோடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போல இந்த போன். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணிருக்கேன். 5G மொபைல் டேட்டா தான் யூஸ் பண்றேன், நோ வைஃபை. 100 to 99 ட்ரெயின் ஆகவே 33 நிமிஷம் ஆகுது. The below screenshot is from 100 to 30. Started using at 10 AM. 100 to 30க்கு 9 hours SOT. ஆமா, 10 AM to 30. இப்போ போயிடலாம், அப்டேட் கொடுத்துடலாம் அவருக்கு. அதுக்கு இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு அதெல்லாம் கேட்க வேணும். X7 Pro அப்டேட் வேணும், அவ்வளவுதான் கொடுத்துறோம். ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்துச்சு ப்ரோ. நோட்டீஸ் டைம் ஓவர் ஹீட்டிங் ரெடியூஸ் ஆகிருக்கான். சூப்பர். இதெல்லாம் தப்பாச்சு. இம்ப்ரூவ்மென்ட்ஸ் பண்றாங்க அப்டேட்ஸ்ல, பேருக்கு கொடுக்காம. பாத்தீங்களா, இதுக்கு அந்த அப்டேட்க்கு முன்னாடி 39 டிகிரி இருக்குமா, 36 டிகிரி. கேமிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா BGMI விளையாண்டா 39ல இருந்து 40 போகுது. ஐ திங்க் இட்ஸ் ஓகே. பட் வாட்ஸ் கண்ட்ரோல் தான் ப்ரோ. அது 40 ல கண்ட்ரோல் தான். 42 44 வரைக்குமே கண்ட்ரோல் தான் எனக்கு. இங்க பாருங்க ப்ரோ, வைல்ட் பூஸ்ட் வரை ரெடியூஸ் பண்ணா 2% கிட்ட ரெடியூஸ் ஆகுது. டிகிரி 2 டிகிரி வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஐ எம் நாட் ஷூர் பட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த டிவைஸ் கேம் அவுட், ஒரு முருட்டு ஆச்சு, அவர் உருட்டு நண்பர்கள் யூஸ் டு டாக் மோர் அபவுட் இட், பட் நவ் தே சப்போர்ட் சம் டிவைசஸ் which are lower spec than X7 Pro and claim them to be the best. ஆமா, it is because of the GP received. ஆமா, துட்டுங்க பெறப்பட்ட துட்டு இல்லாம எப்படி இல்ல. எனக்கு என்ன வருத்தம்னா, இது எங்க போய் சொல்றேன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் அண்டர்ரேட்டட் ஃபோன்ஸ்ங்க. 125K ல ஒன் ஆஃப் த சூப்பர் ஃபோன்ஸ் இது. அப்புறம் அந்த நம்மால் இருக்கிறானே GT30 Pro, இதெல்லாம் வந்து ஹைலி ரெக்கமெண்டடுங்க. சீரியஸா 22K முடிஞ்சு போச்சு, அவ்வளோ செட்டில்டு. ஓகே, சோ இவர் வந்து ஒரு சில சாம்பிள்லாம் அனுப்பியிருக்காரு, நம்ம அதை பார்ப்போம். ஓகே, சோ என்னன்னா, ஒன்னு ஸ்கிரீன்ஷாட் போடு, SOT இது. ஓகே, இதுல வந்து யூடியூப் 4.75 மணி நேரம், நம்மள மாதிரி தான் போல. நான் யூஸ் பண்ணுவேன்ல அப்படிதான். இன்ஸ்டாகிராம் 3 மணி நேரம். அதுக்கு அப்புறமும் இந்த டிவைஸ் வந்து இவ்வளவு SOT தருதுன்னா, அதுக்கப்புறம் கார் ஸ்ட்ரீட் கேம்லாம் தலைவன் வந்து ஹை எண்ட் கேம் தான் விளையாடுறது. ரோம்ல ஒரு 46 நிமிஷம். இல்ல ஹைலைட் என்னன்னா, மேல பாருங்க 30% பேட்டரி இருக்கு. ஆமா ஆமா, இது வந்து இன்னைக்கு 9 hours 24 minutes ஸ்கிரீன் ஆன் டைம் வந்திருக்கு. வெல் கேப்பபிள் போனுங்க. அந்த சிப்பே வந்து சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருந்தானுங்க X7 Pro. இது கியூட்டா இருக்கே. சம டீடைல் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஒரு பட்டாம்பூ வச்சு, இது நம்ம டிராகன் ஃப்ளை பட்டான் பூச்சி, அதோட போட்டோ அது வந்து டிஃபரண்ட் கலர்ல இருக்கு. நல்லா இருக்கு அந்த கலர், அழகா இருக்கு. டைம் பாக்குறேன் இந்த மாதிரி கலர்ல டிராகன் ஃப்ளை. டிஃபரெண்டா. இது ஊர்ல வயல் பக்கம்லாம் போனா சூப்பரா இருக்கும் ப்ரோ. இங்க தான் ஒண்ணும் இல்ல, இங்க கண்டாமினேட் ஆகி கேவலமா இருந்துன்றீங்களா? கரெக்ட். அதோட லார்வே தண்ணிக்குள்ள தான் வாழும். ஆமா, அங்க தண்ணிக்குள்ள வாழ முடியாது. நேச்சுரல் தான் இருக்கு சாப்பிடும். இங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டா இங்க உயிர் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாம போயிடுச்சு. ஆக்சுவலா இதுங்க வந்து கொசுவை நல்லா ஹண்ட் பண்ணுங்க, அதனாலே கொசு கண்ட்ரோல் ஆகும். ஓகே, பெஸ்ட் கண்ட்ரோல்ல வந்து, அதுவும் கொசு கண்ட்ரோல்ல வந்து அதுதான் ப்ரோ அந்த ஈகோ சிஸ்டம்னு சொல்றது. எல்லாமே இருக்கணும். ஒரு இதை அழிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். அதை தான் டிஸ்டர்ப் பண்ணி கிரிக் ஆக்கிடுறாங்க நீங்க சொல்ற மாதிரி, முடிச்சு விட்டுறாங்க. நான் என்ன பண்றது? சூப்பர் ரிவ்யூ ப்ரோ. X7 Pro உண்மையிலே அண்டர்ரேட்டட் ஃபோன். இன்னுமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆமா, எனக்கு 22K பட்ஜெட்டுங்க, 25K குள்ள வேணும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா அது போகலாம். பட் ஒரு பேலன்ஸ்டு ஃபோனா வேணும், கேமிங்லாம் ஆட மாட்டேன்னா Nothing 3 இருக்கு. அது சொல்லுவோம், இந்த 2 ஃபோன் தான். அதை விட்டா நம்மால் இப்போ புதுசா வந்தது தான் GT30 Pro. சூப்பர் ஃபோனுங்க. ஆமா, அதுவும் நீங்க வச்சுக்கலாம். நீங்க முடிஞ்சா டெஸ்ட் பண்ணி கூட போய் பாருங்க. ஏதாச்சும் இன்ஃபினிக்ஸ் ஷோரூமே ஏதாவது இருந்தா செக் பண்ணி பாருங்க. அங்க போய் டெமோ பீஸ் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. ஆச்சரியமான விஷயம், 144 ஹெர்ட்ஸ்ன்றது அவ்வளவு ஸ்மூத்தா இருக்குது. அதுல இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஸ்டட்டர் லாக் ஆவே இல்லைங்க. எனக்கு அதுதான் ஷாக்கா இருக்கு. நல்ல டிவைஸ், ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கு. ஆமா, அது ஆச்சரியமா இருக்கு. அதான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி நானும் கிருஷ்ணாவும் பேசிட்டு இருக்கும்போது கூட எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ பெரிய பெரிய இது ஆர்ஜின் OS ஒரு பக்கம்,
மேஜிக் OS ஒரு பக்கம் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த XOS கூட நல்லா பண்றாங்கிறது தான் ஃபேக்ட். நிறைய பேருக்கு அதை பத்தி தெரிய மாட்டேங்குது. ஆமா, XOS வந்து Android 14ல கேவலங்க, 15ல என்னமோ ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க. அதனால தான் இதை ரெக்கமெண்ட் பண்றதுக்கே நாங்க வந்தோம். ஏன்னா 14 யூஸ் பண்ணோம், கேவலமா இருந்துச்சு. அது வழி. ஓகே, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்ஜின் பெத்ரோஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. அவர் வந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர். ஸோ இந்த நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லாங் டேர்ம் ஓனர்ஷிப் ரிவ்யூ ஆஃப் S24 Ultra அண்ட் 15 Pro Max. ஸோ ரெண்டுமே வெயிட் கை தான். ஸோ இந்த ரெண்டு ஃபோனையும் பத்தி தான் அவர் பேசியிருக்காரு. ஆமா, கரண்ட்லி ஐம் லிவிங் இன் குவைத். நோட் அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து வில் ரீச் ஃப்ரம் 11 டிகிரி டு 52 டிகிரி. ஸோ 50 to 125 டிகிரி ஃபாரன்ஹைட்னு போட்டிருக்காரு. ரூம் வித் ஏர் கண்டிஷன் வித் டெம்பரேச்சர் 24 to 26 டிகிரி. மை ஸ்மால் ஃபோன் ஜர்னி அப்படின்னு வந்து அவர் ஸ்மார்ட் ஃபோன் ஜர்னி. எந்த லட்சணத்துல இருக்கு பாத்தீங்களா, கண்ணு குருடாயிட்டே வருது. சரி, ஸோ மொத்தம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா 2012 வந்து கேலக்ஸி வைடியோஸ் சூப்பர் ஃபோன். அது வைடியோஸ் வந்து அப்பெல்லாம் செம டியூவல் சிம்னாலே வைடியோஸ் தான் எல்லாரும் வாங்குறது. அதுவும் இது தான். ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஜிஞ்சர் பிரெட் போட்டு. ஆமா, அதுல வந்து டச் விஸ் டியூவல் சிம்னாலே கடைக்கு போனா எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ற ஃபோன் இதுதான். எல்லாரும் பேரண்ட்ஸும் வச்சிருக்க ஃபோன் இதுதான். ஏன்னா டியூவல் சிம் அப்படின்னு. அது சாம்சங் இருந்ததுனால டோன் ஒன்னு ஓடும் பாருங்க. ஆமா, சூப்பரா இருக்குங்க அது. அப்புறம் வந்து 2015ல வந்து HTC Desire 820 சூப்பர் ஃபோன் Desire. சோ அதுவும் ஆண்ட்ராய்ட் 4.4.2 Sense UI. அதுதான் மெயின். இது எல்லாத்தையுமே இங்க வந்து மென்ஷன் பண்ணினே வராரு. அப்புறம் 2017ல Sony Xperia, 2018ல Redmi Note 6 Pro, MIUI 8.1 அதெல்லாம் வந்து பீக்ல இருந்த Redmi. ஆமா, 2021ல OnePlus 9R, Oxygen OS, 2024ல iPhone 15 Pro Max, iOS 17 and இப்போ 18. நல்ல வேளை Pro Max வாங்குனீங்க, தப்பிச்சிட்டாரு கொஞ்சம். ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா கேஷுவல் யூஸ்னா தப்பிச்சிரும். ஆமா ஆமா, கொஞ்சம் அடிச்சு யூஸ் பண்ணோம்னா ஏன்னா அதான் அந்த கூலிங் தான் பிரச்சனை. 2025ல S24 Ultra 1UI6 இப்போ 7 யூசிங் குட் லாக் ஆல்சோ. விளையாண்டு இருக்காரு அப்ப குட் லாக் வச்சு ஜாலியா என்ஜாய் பண்றாரு. குட். Now I'm using both the phone, iPhone 15 Pro Max, best of two worlds. ஆமா, 2024 and S24 Ultra 2025. okay, on ecosystem I have அப்படினும் போது ஐபோனுக்கு வந்து நான் iPad 10 வச்சிருக்கேன். அப்புறம் MacBook Pro M3 வச்சிருக்கேன். Watch Ultra யூஸ் பண்றேன். AirPods எல்லாமே இருக்குன்னா அப்ப இதுல தான் நீங்க வந்து எக்கோசிஸ்டம்ல இருக்கீங்க. நம்ம Samsung வந்து வேற மாதிரி இருக்கு பாருங்க. S24 Ultra இருக்கு, Lenovo IdeaPad Slim இருக்கு. Windowsல போயிட்டாரு. ஆமா, Windows, Marshall Monitor 3. நம்ம Android எல்லாமே Windows கனெக்ட் ஆகும்ல. இப்போ வர phones எல்லாமே இருக்கு. சோ அது ஒரு பக்கம். சோ டிசைன் Marshall Monitor வச்சிருக்காங்க. நம்ம தான் கேட்டாமே. வேற லெவல். சோ டிசைன், டிஸ்ப்ளே அண்ட் ஹேண்ட் ஆன் ஃபீல் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கும்போது ஐபோன் கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ பிகாஸ் ஆஃப் த கர்வ்ட் எட்ஜஸ். பட் இப்போ நிறைய மீடியா கன்சம்ஷன் அண்ட் கேமிங் பண்றதுனால சாம்சங் பிடிச்சிருக்கு. மீடியா கன்சம்ஷன் டிஸ்ப்ளே அங்க நிக்கறான் சாம்சங். பிகாஸ் ஆஃப் த நாட்ச் இன் ஐபோன் 2025ல இன்னும் நம்மள பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கானுங்க. எனக்குலாம் நான் ஐபோன் போகாது காரணமே கேளுங்க. பாதி காணும் இந்த பக்கம் பேசிட்டு இருந்த மூஞ்ச காணும். மற்றபடி ரெண்டுமே சிமிலரா தான் இருக்கு. சிமிலர் டு ப்ரீவியஸ் மாடல் போட்டிருக்காரு. அன்லாக்கிங் லாக் அப்படின்னு போட்டிருக்காரு. ஐ எம் யூசிங் ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன் கிளாஸ். ஃபேஸ் அன்லாக் கம்பேர்ட் டு சாம்சங், ஆப்பிள் இஸ் டூயிங் கிரேட் பிகாஸ் ஆஃப் சென்சார். ஆமா ஆமா, ஏன்னா பிசிக்கலா 3D சென்சார் இருக்குங்க, அதுதான் ஒர்க் ஆகும். IR வேற அடிக்கும். ஆமா சரி. இன் S24 Ultra ஃபிங்கர் பிரிண்ட் நல்லவனும் நல்ல பிராண்டட் ஸ்கிரீன் ப்ரொடெக்டர். ஆமா, நல்ல ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணா டக்குன்னு அன்லாக் ஆகும். அல்ட்ராசானிக் தானே, அது எப்படி வச்சாலும் வெட் டச்லயே ஓபன் ஆகுது இல்ல அது. ஆனா ஆப்டிக் ஆகாது. ஆமா, பட் யூ வில் காம்ப்ரமைஸ் த ஆன்டி கிளார். ஆமா, S24ல S Pen இருக்கு. அதுக்கு சாம்சங்கோட ஸ்கிரீன் கார்டே நீங்க வாங்கி ஒட்டிக்கலாம் ப்ரோ. பேசாம இங்க வருங்க, கேமரா, பெயிண்டிங், ரைட்டிங் எல்லாத்தையும் யூஸ் ஆகுது. அது ப்ளூடூத்தோட வந்த லாஸ்ட் மாடல் வேற. அது வலி. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் both are almost similar weight according to paper, but handல வச்சு லைட்டா இருக்கும். S24 Ultraல weight distribution is good. iPhone கொஞ்சம் ஹெவியா தாங்க இருக்கும். I am using transparent case on both phone. Cameras videoல iPhone for stability, but S24 is also doing great job, improved a lot. Photos நல்ல எடிட் பண்ண தெரியும். நான் iPhone is good இல்ல social media ready images good எடிட் பண்ண தெரியும்னா iPhone போணும். சேம் லைக் பிக்சல் ஸ்டோரி மாதிரி தான். எடிட் பண்ண தெரிஞ்சா போட்டோஸ் வந்து ஐபோன்ல வந்து நீங்க எடுக்கலாம். இல்லனா டைரக்டா S24 Ultra எடுத்து போஸ்ட் பண்ணிர முடிஞ்சு போச்சு. அதான் சோஷியல் மீடியா ரெடினா சாம்சங். நைட் டைம்ல ஐபோன் 15 Pro Max வந்து லென்ஸ் ஃபிளேர் லென்ஸ் ஃபிளேர் ஆனா அதுல க்ளைம் பண்ணாங்க ப்ரோ இந்த மாதிரி லென்ஸ் ஃபிளேர்லாம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்பயுமே வந்துச்சு. இதுதான் நீ ரெடியூஸ் பண்ணது. அப்ப எவ்வளவு மோசமா இருந்திருக்கும் முன்னாடி. சத்திய சோதனை. ஓகே, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் both are doing good in display. அச்சு டேலைட்ல ரெண்டுமே நல்லா இருக்கு. நாட் டெஸ்டட் தட் மச். சம்மர்ல ஐ ட்ரைட் அவுட்டோர் வீடியோ ரெக்கார்டிங். ஐ சீன் சம் லாக்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹீட். போத் phones got notification. கண்டிப்பா கல்ஃப் கண்ட்ரீஸ். இன் வின்டர் டைம்ல ஏசி both are doing great. வின்டர்லயும் ஓகே, ஏசிலயும் ஓகே. மேக்ரோ நான் ட்ரை பண்ணது இல்ல ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. பேட்டரி
ஐம் நாட் யூசிங் பேட்டரி சேவர் அண்ட் இன் சாம்சங் Quad HD Plus தான் ஆல்வேஸ் இன் 5G ஆன் போத் ஃபோன்ஸ் அப்படிதான் ஆல் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி இஸ் ஆன் 15 Pro Max பேட்டரி சைக்கிள் 553 போயிருக்கு 89%. It's reduced after update of iOS 18 98ல இருந்தது to 89 in 2 months. ஆமா அது நிறைய பேர் போட்டிருந்தாங்க பேட்டரி ஹெல்த் வந்து இந்த ஒரு அப்டேட்ல வந்து 5% 8% தான் போயிருக்குது. ஏதோ அவங்களுக்கு தோணி இருக்கு திடீர்னு ஏதோ பண்ணிருக்காங்க. Now it's holding on after the next update. SOT 5ல இருந்து 6 மணி நேரம் வருது மேக்ஸ்க்கே. ஆமா இது S24 Ultraல 1 Pro அப்படினு ப்ரோ வாங்கி இருந்தா முடிஞ்சிருக்கு 3 மணி நேரம் தான் நம்ம தான் பாக்குறோமே. பவர் பேங்க் கூட வாழ வேண்டியதான். I got a good SOT bro 68 hours. Super. OS and customization update la good luck வந்து சரியான advantage S24 Ultra க்கு டாப் நாச்சு. சாஃப்ட்வேர் bug I seen in both iOS and One UI but both are fixing regularly with updated and security patches and getting regularly. Okay. If you have very busy guy இருந்தீங்கன்னா iOS is fine. புகுந்து விளையாட முடியாது. அது அப்படியே வச்சிட்டு யூஸ் பண்ணிட்டு வேற டைம் இருக்கு அதெல்லாம் கஸ்டமைஸ் பண்றதுக்கு. ஆனா விளையாடுறதுக்கு டைம் இருந்தா S24 Ultra வாங்கி அதான் சொல்றாரு. அப்புறம் in Apple we will get a new OS all across the device and phones but in Samsung multitasking பண்ண முடியாது ஆப்பிள்ல. சாம்சங்ல கொஞ்சம் டிலே ஆகும். மல்டிடாஸ்கிங் பண்ண முடியாது ஆப்பிள்ல. both the OS are smooth and refined nowadays. Sound and haptics பொறுத்த வரைக்கும் ஆப்பிள்ல வந்து sound and haptics compared to Samsung. கண்டிப்பா. Speaker in S24 Ultra is covered some time on playing games. So I need to make a rotate screen to other side. அதாவது இப்படி வெச்சு விளையாடுறதுக்கு பதிலா இங்க ஸ்பீக்கர் வருதுல இப்படி வெச்சு விளையாடுற மாதிரி வரும். அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் ஏஐ இஸ் லைக் ஷிட் நோ யூஸ் ஸ்டில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். சாம்சங் ஏஐ டாப் நாச்சு டெய்லி யூஸ் ஆகுது. பட் இப்போ எல்லா ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கும் செப்பரேட்டா ஆப்ஸும் இருக்கு. எக்கோசிஸ்டம் மை எக்கோசிஸ்டம் லிஸ்ட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஆப்பிள்ல அவங்க டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி அடிப்பொலியா இருக்கு. அது ஒரு லிஸ்டாகவே போடலாம். இப்போ சாம்சங் போனுக்கு விண்டோஸ்க்கும் கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்கு. ஸ்கிரீன் மிரர்லாம் ஆகுது. ஆப்பிள்ல ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு வி கேன் யூஸ் many third party apps like LocalSend. ஆமா அப்புறம் Android phonesல we can connect to Mac through third party Android file transfer மாதிரி. My opinion on iOS and Android ஒரு பிராண்ட் மேல கண்ணை மூடிட்டு நம்பிக்கை வைக்க கூடாது. ஆப்பிள்னு தான் வாங்கினேன். complete ecosystem but nowadays Android is good in ecosystem software and in many areas very good compared to Apple. Yes. Common consumer mindset முக்கியமா Gen Z Apple தான் பெருசுன்னு சொல்றாங்க. I don't think so. அந்த ஹைப்புக்கு வர்த்தான்னு nowadays தோணுதுன்ற மாதிரி போட்டிருக்காரு. If you are starting a journey with a smartphone with an Android phone surely you need an Android phone as a secondary. If you buy iPhone னா கூட secondary phone Android வேணும். படமே டவுன்லோட் பண்ண முடியாதுங்க ஐபோன் ஐபேட்ல. என்னங்க நீங்க லோகோ பார்த்து வாங்காதீங்க. நிறைய காசு இருக்கு இல்ல அதிகமா வீடியோஸ் எடுப்பீங்கன்னா கூட ஐபோன் போகலாம். இல்லனா வந்து டாப் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் will give you crazy stuff. ஆமா போட்டோஸ் தான் எடுக்க போறேன் அதிகமா அப்படினா நீங்க ஐபோன் வாங்குறது வேஸ்ட். சோ மொத்தம் வந்து மணியும் சேவ் பண்ணிக்கலாம்ன்றாரு. வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணனும்னா தெரியல. அட்டாச்ட் அண்ட் பண்ணனும் அதாவது ஆட் பண்ணனும்னா சொல்லுங்க பண்றேன். ஆட் பண்ணனும்னா சொல்லுங்க நெக்ஸ்ட் டைம் அனுப்புறேன். உங்க ஓபனிங் அபௌட் Android and iOS ஒபினியன் அபௌட் Android and iOS சொல்லுங்க. Thanks for reading. எனக்கு தெரிஞ்சு ஐபோன்ல டைப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆட்டோ கரெக்ட் கன்றாவே இருக்குது. ஐயோ அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. நான் சுடுற நீ மாட்டனானே ஐஎம்க்கு ஐட்டம்னு எழுதி என்னடா ஐட்டம்ல ரெக்கமெண்ட் பண்ண சொல்றேன். என்ன பார்த்தா எப்படிடா இருக்கு அண்ணா எனக்கு ஒரு ஐஎம் அனுப்புங்க என்னன்றான். 16 Pro Max என்ன பண்ணிச்சு ஐட்டம் உனக்கு ஐட்டமா டேய் ஐட்டம் சஜஸ்ட் பண்றதெல்லாம் எனக்கு வேலையாடா ஏன்டா வீட்ல அனுப்பிடுறான் யாரா நீ. சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குங்க சரியா. அதான் சொல்லணும்னு நினைச்சோம். இந்த ஆட்டோ கரெக்ஷன்ல தீய வைக்க அப்படிதான் இருக்கும். அந்த விவேக் சொல்லுவார்ல டேய் உன் மேல தீய வைக்க அப்படிதான் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனை தாங்க. ரைட்டுங்க. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவைஸ் அப்டேட்டுக்காக ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. இன்னொரு பக்கம் X1 Pro எப்படி இருக்குன்னு இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அழகா அவரோட டியூவல் டிவைஸ் பத்தி தெளிவா நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கணும்னு 15 Pro Max எப்படி இருக்கு S24 Ultra எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க மட்டும் இல்லாம அவர் வெளியூர்ல குவைத்துல இருந்தாலும் அங்க இருந்து சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட் ப்ரோ. அஸ்வத்தும் குவைத்துல தான் ப்ரோ இருக்கான். முடிஞ்சா அவனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. குவைத் கிளம்பிட்டாரா? அவன் குவைத்துல தான் இருக்கான். அவன் குவைத்து போய் 3 வாரம் ஆகுது. 3 வாரம் ஆயிடுச்சா? ஓ ஓகே. அதனால இப்ப குரூப்ல வந்து ரவுஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பப்போ ஜாலியா எல்லாரையும் வந்து கிண்டல் பண்ணிட்டு நோண்டிட்டு இருக்காரு. ஜிப் அனுப்பிட்டு இருக்காருங்க லைனா. நல்லா இருக்கீங்களா வரீங்களா ஜிப் அண்ட் வச்சுப்போம் சொல்லி சொல்லிட்டு இருப்பான். ஜிப் அனுப்பலாமா லைன் அனுப்பு மனசாட்சி இல்லாதவன். ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதில சந்திப்போம். சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.